Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 5th standard GK. The Olympic Diary. Olympic Diary அப்படிங்கற பத்தி இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம். The Olympic Games are the most popular games all over the world. The Olympic Games were first started in 776 before Christ at Olympia in Greece. The ancient Olympic Games were actually a religious festival. These games continued to be held every fourth year until 394 Anno Domini, when these were stopped by the Emperor of Rome. இதில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் அப்படிங்கிற வந்து ரொம்ப ஃபேமஸான கேம்ஸு ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகத்துலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒலிம்பிக் விளையாட்டில் வந்து ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 776 வந்து என்ன பண்ணாங்க, அந்த கிரீஸ் அப்படிங்கிற ஒலிம்பியாவில் வந்து என்ன பண்ணாங்க, அது வந்து அந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டு வந்து ஒலிம்பிக் விளையாட்டு வந்து ஒரு மத விழாவாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்னங்கள் ஒவ்வொரு 4வது ஆண்டில் வந்து 394 விளம்பரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விடுவாங்க. அது வந்து ரோம் பேரரசால் வந்து அதை வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிற வந்து ரொம்ப ஃபேமஸான கேம்ஸு ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேயே இந்த உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸான கேம்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஒலிம்பிக் கேம்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 776 வந்து ஒலிம்பியாவில் வந்து கிரீஸ் அப்படிங்கிற கண்ட்ரியில் வந்து அது என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ஒலிம்பிக் ஃபேமஸான கேம்ஸ் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல், மத விழாவாக வந்து அதை வந்து கொண்டாடப்பட்டுச்சு. இந்த ரத்னங்கள் வந்து ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விளம்பரம் வந்து 394 விளம்பரம் வந்து என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க. அது வந்து ரோம் பேரரசர், எம்பரர் அப்படின்னா அதில் வந்து பேரரசர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரோம் பேரரசால் வந்து அது என்ன பண்ணாங்க, நிறுத்தப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் வேர் ரிவிவ்டு இன் 1896 by the efforts of a French sportsman and educator, Baron-Pierre de Coubertin. The first modern Olympic Games were held in Athens, the capital of city of Greece. Since then these games are held every 4th year except during the 2 world wars. In 1916, 1940, 1944. என்ன பார்த்தீங்கன்னா நவீன ஒலிம்பிக் விளையாட்டுலேயே வந்து 1896 வந்து அந்த ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்போர்ட்மேன் மற்றும் கல்வியாளர் ஃபரென்-பியர் டி கூபெர்டின் அவர்களோட முயற்சிக்கால வந்து அந்த இது வந்து என்ன பண்ணுன்னா புதுப்பிக்கப்பட்டது. ரிவிவ்டு அப்படின்னா அதில் வந்து புதுப்பிக்கப்படுறது. இதில் பார்த்தீங்கன்னா 1896 எஃபோர்ட் த ஃப்ரெஞ்சு ஸ்போர்ட்ஸ்மேன், அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்போர்ட்ஸ்மேனு, அவர் வந்து கல்வியாளர் கூட அப்படின்னு சொல்லுவோம். பரென்-பியர் டி கூபெர்டின் அப்படிங்கிற ஒரு ஆரை என்ன பண்ணாங்கன்னா அந்த இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த நவீன ஒலிம்பிக் விளையாட்டுகளை வந்து புதுப்பிச்சாங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனு, பரென்-பியர் டி கூபெர்டின் அவர்களோட முயற்சியால் வந்து ஒரு கல்வியாளர் கூட அவர் வந்து அவரோட முயற்சியால் வந்து நம்ம புதுப்பிக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட், the first Olympic Games were held in Athens, the capital of Greece. அது கேபிட்டல் சிட்டி ஆஃப் கிரீஸ். அது வந்து கிரீஸ் அப்படிங்கிற சிட்டிஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஏதென்ஸ் அப்படிங்கிற கிரீஸில் சிட்டியில் வந்து அதை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு உலகம் முழுமையான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து கொண்டு வந்தாங்க. அது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடத்தப்பட்டுச்சு. சின்ஸ் தென் த கேம்ஸ் ஆர் ஹெல்ட் எவ்ரி 4th year எக்ஸப்ட்னா இது தவிர டியூரிங் த 2 world wars in 1916, in 1940, 1944. இது வந்து முதல் நவீன ஒலிம்பிக் விளையாட்டு கிரேக்கத்திலோட தலைநகரமாக ஏதென்ஸில் வந்து அந்த இதை வந்து நடைபெற்றுச்சு. அப்போ வந்து இந்த விளையாட்டுகள் வந்து ஒவ்வொரு உலகப் போர்களையும் தவிர ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது வந்து நடத்தப்படுறாங்க. 1916, 1940, 1944 வந்து இதை வந்து நடத்துகிறாங்க. அதை வந்து நெக்ஸ்ட் பார்க்குறது, தி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வாஸ் ஃபவுண்டட்னா நிறுவப்படுதல் in 1984. This committee drafts policies and chooses the venue of the games 6 years in advance. The games are traditionally
இன்னாக்ரேட்டட், ட்ரெடிஷ்னல்னா பாரம்பரியமாக நடக்கிறது, இன்னாக்ரேட்டட்னா திறப்புலா, வித் ஆன் எலாபரேட்டட்னா ரொம்ப விரிவாக கொண்டாடுறது, ஷெரிமனி அப்படின்னா அது ஒரு விழா, விரிவான ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. த மோட்டோ ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ் இன் சிட்டூஸ், ஆல்டோஸ் அண்ட் ஃபோர்டோஸ் which was coined by a French educator named Father of Dayton in 1894. In the ancient Olympic Games, the winner was honored with the crown made of olive leaves, but he did not receive any money. In modern Olympic Games, the winner are honored with the medals, which are the of 3 categories: gold, silver and bronze. அது பார்த்தீங்கன்னா இது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியால் வந்து கொண்டு வந்தது. ஃபவுண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1984 வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. அது என்ன பண்ணால் அந்த கமிட்டி வந்து டிராஃப்ட் பாலிசி அது மூலியமாக கொண்டுட்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா வேணும் கேம்ஸ் 6 இயர்ஸ் இன் அட்வான்ஸ், 6 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டுட்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி 1984 வந்து நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழு கொள்கைகளை வடிவமைத்து விளையாட்டுகளோட இடத்தை வந்து 6 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்வு செய்கிறது. இந்த இடத்துல தான் விளையாடணும் என்ன பண்ணணும்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து தேர்வு செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன் ஆன்சன் ஒலிம்பிக் கேம்ஸ் த வின்னர் ஆஃப் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணாங்க அதை வந்து தேர்வு செய்கிறாங்க. The games are traditionally inaugurated with the elaborated ceremony. The motto of Olympic Games, Situs, Altus and Fortus, which was coined by French educator named Father Dayton in 1894. விளையாட்டுகள் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விரிவான விழாவுடன் வந்து திறக்கப்படுது. அது வந்து ஒலிம்பிக் போட்டிகளோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டியஸ், ஆல்டியஸ் அண்டு மற்றும் போர்டியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 1885 வந்து 1894 வந்து என்ன பண்ணுங்கன்னா அது ஒரு ஃப்ரெஞ்சு எஜுகேட்டரால் என்ன பண்ணுங்கன்னா கல்வியாளரால் வந்து தந்தை டூடன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு கல்வியாளரால் வந்து இந்த கேம்ஸ் வந்து உருவாக்கப்படுது. 1894 வந்து உருவாக்கப்படுது. In the ancient Olympic Games, the winner was honored with the crown made of olive leaves, but he did not receive any money. In modern Olympic Games, the winners are honored with medals, which are of the 3 categories: gold, silver and bronze. இதில் பார்த்தீங்கன்னா பண்டைய ஒலிம்பிக் கேமில் வந்து என்ன பண்ணுன்னா ஒலிம்பிக் போட்டிகளில் வந்து வெற்றியாளருக்கு வந்து ஆலிவ் இலைகளால் செய்யப்பட்ட கிரீடம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஆலிவ் இலைகளால் செய்யப்பட்ட ஒரு கிரீடம் வந்து கொடுப்பாங்க வின் பண்ணிட்டாங்கன்னா. ஆனால் அவருக்கு வந்து பணம் எதுவுமே கிடைக்கவில்லை, அந்த கிரீடம் மட்டும்தான் கொடுப்பாங்க, பணம் எதுவுமே அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அப்போ வந்து நவீன ஒலிம்பிக் போட்டிகளில் வந்து வென்றவர்களுக்கு வந்து கோல்டு, சில்வர் அண்டு பிரான்ஸ், அது வந்து தங்கம், வெள்ளி மற்றும் வெங்கலம் ஆகிய 3 பிரிவுகளை உள்ளடக்க பதக்கங்களை வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒலிம்பிக் கேம்ஸ்க்கானது. அதில் உள்ள ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். நவ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இன் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். இதை மேலே உள்ளதை படிச்சிருக்கல என்ன பண்ணணும்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணணும். த மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் குட் நாட் பி ஹெல்ட் இன் 1960, 1940 and 1944 டியூ டு த 2 டேஸ் அப்படின்னா அதில் வந்து வேர்ல்டு வார்ஸ் அப்படின்னு ஃபில் பண்ணோம். 2ஆம் உலகப் போர் காரணமாக நவீன ஒலிம்பிக் போட்டிகள் வந்து 1916, 1940 மற்றும் 1944 ஆண்டுகளில் வந்து நடத்த முடியல. செகண்ட் வந்து பாரன் பியரி டி கோபர்டின் இஸ் நவுன் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸோட ஃபாதர் அப்படின்னு பார்த்தோன்னா பாரன் பியரி டி கோபர்டின் அப்படிங்கிறவங்க. த ஃபர்ஸ்ட் ஆன்சியன்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் வேர் ஹெல்ட் அட் த டர்ஸ் இன் கிரீஸ். கிரீஸில் வந்து ஒலிம்பியா அப்படிங்கிற பிளேஸில் வந்து அந்த கேம்ஸ் வந்து நடக்குது. த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வாஸ் ஃபவுண்டட் இன் 1894. இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1894 வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. த ஒலிம்பிக் சிம்பிள் இஸ் மேட் அப் ஆஃப் 5 இன்டர்லாக்கிங் டேஸ். இந்த ஒலிம்பிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 5 ரிங் இருக்கும். அது வந்து இன்டர்லாக்கிங்னா ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்காது, தனித்தனியாக இருக்காது, எல்லாம் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கும். 5 இன்டர்லாக்கிங் ரிங்ஸ் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். The motto of Olympic Games is Situs, Altus and Fortius. Situs, Altius and Fortius அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து
ஒலிம்பிக் விளையாட்டுகளோட குறிக்கோள் என்ன பார்த்தீங்கன்னா சிட்டர்ஸ், அல்டியோஸ் மற்றும் next the ancient Olympic games were stopped in 394 AD. AD stand for the anno domain by a dos emperor, Roman emperor. ரோமனோட பேரரசரால் அது என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. the ancient Olympic games எப்போ ஸ்டார்ட் பண்ணது 394 anno domainல வந்து ரோமன் பேரரசர், ரோமன் எம்பரரால் ஸ்டாப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 8th one, in those women were allowed for the first time to compete in the games in 1900 வந்து என்ன பண்ணாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 1900 ஆண்டில் வந்து பெண்கள் முதல் முறையாக வந்து விளையாட்டுகள் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார். 1900 வந்து உமன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க இந்த கேம்ஸில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 9th one, விண்டர் ஒலிம்பிக்ஸ் ஹெல்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் டேஸ். விண்டர் ஒலிம்பிக்ஸ் எப்போ கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா 1924 1924 வந்து என்ன பண்ணாங்க இந்த விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிற வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1924 வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஜேம்ஸ் கோனோலி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு வின் த கோல்டு மெடல் இன் த ஒலிம்பிக் இன் த மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ். ஹி வாஸ் அன் அமெரிக்கன். வந்து ஜேம்ஸ் பி கோனோலி அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு பர்சன் ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணவர். அவர் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து வின் பண்ணார். அவர் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் டாஸ் காயின்டு த ஒலிம்பிக் மோட்டோ இன் 1894. ஃபாதர் டைடன் காயின்டு த ஒலிம்பிக் மோட்டோ இன் 94. 1894 வந்து அந்த ஃபாதர் டைடன் அப்படிங்கிற காயின் வந்து ஒலிம்பிக் மோட்டோவை வந்து என்ன பண்ண 1894 வந்து காயின் வின் பண்ணார். த ஒலிம்பிக் torch was lit for the first time in 1928 at the Amsterdam Olympics. அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா 1928 வந்து ஆம்ஸ்டர்டாம் ஒலிம்பிக் டார்ச் முதலில் வந்து எரிகிறது. ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் த ஒலிம்பிக் கேம்ஸ் ஹெல்ட் இன் 1936 at பெர்லின் were telecast on TV for the first time. 1934 வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து பெர்லின் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணாங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. டிவியில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மார்க் ஸ்பைட் வாஸ் த ஃபர்ஸ்ட் அத்லட் டு வின் 7 கோல்டு மெடல்ஸ். அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா மார்க் ஸ்பீட்ஸ் அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு அத்லட் வந்து வின் பண்ணாங்க. 7 கோல்டு மெடல் வந்து வின் பண்ணாங்க. மார்க் அத்லட்ஸ் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணாங்கன்னா 7 கோல்டு மெடலை வந்து ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணாங்க. அத்லட் அப்படின்னா ரன்னிங்கில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து வின் பண்ணாங்க. ஓகேங்களா. இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள், இந்த ஒரு இதில் வந்து ஒரு 14 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது. இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை 14 ஃபில்லிங் த பிளாங்க்ஸை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணிங்க. ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இந்த 14 ஃபில்லிங் த பிளாங்க்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.